நம்ம சேனலில் என்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவங்களுக்காக என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி கொடுத்துட்டே இருக்கேன். டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் நம்மளுக்கு என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ல் ஃபஸ்ட்டு சாப்டர் தான். அதை நான் தொடர்ந்து சிலபஸ் ஆர்டர் படி கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் முடிக்கிற கண்டிஷனில் இருக்கிறோம். இதான் கடைசி செக்ஷன். இதுக்கு அடுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வந்துடும். ஆல்மோஸ்ட் கடைசி மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்கிற மெத்தடில் இருக்கும். இதுக்கு முன்னால் ஒரு 22-23 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். பார்க்கலன்னா போய் பாருங்கள். தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணிடலாம். ஒரு வாட்ஸ்அப் சேனல் அக்கௌண்ட் லிங்க்கும் இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கேட்டிருக்கு. ஏன்னா க்ளோஸ்ட் இன்டர்வலில் தான் கொடுத்துருக்கேன் எல்லாமே. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா f'(x) ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா x ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுடைய கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனோட வேல்யூஸை நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். எக்ஸ் -2, அதுக்கப்புறம் இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ 0, அதுக்கப்புறம் இந்த 1. இப்போ f(x)ஓட வேல்யூ கண்டுபிடிங்க. x ஈக்குவல் டு -2 போட்டிங்கன்னா f(x) 4 வரும், அடுத்தது 0 வரும், அடுத்தது 1 வரும். ஸோ f(0) ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுக்கு லோக்கல் மேக்ஸிமம். லோக்கல் மினிமம் அப்சல்யூட் மினிமம். அப்சல்யூட் மினிமம் x ஈக்குவல் டு 0ல் f(0) ஈக்குவல் டு 0. இதுதான் அப்சல்யூட் மினிமம். சரியா? அடுத்தது x ஈக்குவல் டு -2ல் f(0) நம்மளுக்கு என்ன வருது? 4 வருது. இதுதான் அப்சல்யூட் மேக்ஸிமம். இதுதான் நம்மளுக்கு ப்ரொசீஜர். ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்லையும் நம்ம f(x)ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது மினிமம், இது மேக்ஸிமம். சரிங்களா? அந்த டேபிளை பார்த்து இமீடியட்டாக ஆன்சர் போட்டுடலாம். டேபிள் மட்டும் போட்டு காட்டினேன்னா நீங்கள் விரும்புகிறீங்கன்னா என்ன செய்திடலாம்? ஆன்சர் எழுதிக்கலாம். சரியா? அடுத்தது பாருங்கள், செகண்ட் ஒன். f(x) is equal to 12x³ minus 12x² minus 24x. f(x) equal to 0 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 12 சொல்லி எடுத்துட்டிங்கன்னா x³ minus x² minus 2x வரும். ஸோ x³ minus x² minus 2x equal to 0. So x into x² minus x minus 2 is equal to 0. அப்போ x equal to 0 ஒரு பாயிண்ட், அடுத்தது x² minus x minus 2 is equal to 0 ஒரு பாயிண்ட். So x minus 2 into x plus 1 equal to 0. இப்போ நம்மளுக்கு பாயிண்ட் 2, -1. இப்போ நம்ம f(x) ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். x நம்மளுக்கு எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்துக்கோங்க. -2 -2லேருந்து 3 வரைக்கும் இல்லையா? -2 -1 0 1 2 3. அடுத்தது f(x) கண்டுபிடிங்க. f(x) கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இருக்கு f(x) 3 into x⁴ minus 4 into x³ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். போட்டிங்கன்னா x equal to -2 போட்டிங்கன்னா 3 into -2 the whole power 4 minus 4 into -2 the whole cube minus 12 into -2 the whole square plus 1. -2 the whole power 4 னா 16 3 16 48 minus -8 -4 அப்போ +32. இங்கே -48 plus 1 +48 -48 கேன்சல் ஆயிடும். அப்போ நம்மளுக்கு என்னென்ன ஒரு ஆன்சர் அங்கே நம்மளுக்கு 33. சரியா? 32 + 1 33 கிடைக்குது. அதே மாதிரி -1 வச்சு போட்டிங்கன்னா -1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பாருங்கள். இது +3 இது -1 -4 +4 ஆயிரும். -12 + 1 8 -12 அப்போ -4 வருது. -4. சரியா? அடுத்தது என்ன வருதுன்னு பாருங்கள் 33. இதெல்லாம் கிளாரிட்டி ஒர்க் தான், நீங்களே போட்டுக்கலாம்.
-4. அடுத்து நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பாருங்க. f x = 0 போட்டிங்கன்னா எல்லாமே 0 ஆயிரும். அப்போ 1 வரும். x = 1 போட்டிங்கன்னா இந்த இருக்கு +1 +1 +1. x = +1 போட்டிங்கன்னா 3 -4 -12 +1 -12 வரும். -12. அடுத்தது x = 2 போட்டிங்கன்னா அதிலே போடுவோம். 2 போட்டிங்கன்னா இங்கே 2 2 2 போட்டோன்னா என்ன வரும்னு பாருங்க. 16 3 16 48. இது வந்து 4 8 32. இது -48 +1. அப்போ -32 வரும். -31 வருமா? -32 இல்லை, இங்கே ஒரு +1 இருக்கு. அப்போ -31. சரியா? அடுத்தது நெக்ஸ்ட்டு x = 3 போடணும். 3 போட்டிங்கன்னா 3 3 3 3 9 81 3 243 மைனஸ் இது 27 27 4 27 4 28 மீதி 2 108 -108. இது 3 9 9 12 108 +1 என்ன வருதுன்னு பாருங்க. 216 244 244 216 கழிச்சா 28. இப்போ எது மேக்ஸிமம் எது மினிமம்னு பாருங்க. இதுதான் நம்மளுக்கு மினிமம், இதுதான் என்னது மினிமம், இதுதான் என்னது மேக்ஸிமம். அப்போ 2ல் மினிமம் கிடைக்குது. மினிமம் வேல்யூ வந்து -31. -2ல் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது. மேக்ஸிமம் வேல்யூ வந்து 33. மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்னது 33. சரிதானா? ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி ஆன்சர் போட்டுடலாம். அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணாவது ஒன், f dash of x is equal to 3x square minus 3 minus 6x. 3x square minus 6x. f dash of x is equal to 0 அப்படின்னு நம்ம போட்டோம்னா equal to 0 போட்டோம்னா 3x into x minus 2. So x into x minus 2 is equal to 0. அப்போ x equal to 0 ஒரு பாயிண்ட், 2 இன்னொரு பாயிண்ட். சரிங்களா? இப்போ நம்ம f(x) வந்து என்ன எங்கேருந்து கொடுத்துருக்கோம்? -1/2லேருந்து கொடுத்துருக்கோம். -1/2, அடுத்தது 0, அடுத்தது 2, அடுத்தது 4. எண்டு பாயிண்ட்ஸையும் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸையும் போடணும். சரியா? அடுத்தது f(x) ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா இது என்ன? f(x) -1/2 போட்டிங்கன்னா -1/2 the whole cube -3 into -1/2 the whole square +1. அப்போ -1/8 -3/4 +1. 8 LCM எடுத்துக்கோங்க. 8 LCM எடுத்துட்டிங்கன்னா -1 -6 +8 ஈக்குவல் டு என்ன வரும்? 1/8 ஈக்குவல் டு 1/8 கிடைக்கும். சரியா? அடுத்தது 1/8. அடுத்தது x = 0 போட்டால் இது 0 ஆயிடும், 0 ஆயிடும், 1. நெக்ஸ்ட் x = 2 போடணும். x = எவ்வளோ போடணும்? 2. இதில் x = 2 போட்டிங்கன்னா 2 cube minus 3 into 2 square plus 1. 8 minus இது 2 4 4 12 plus 1 minus 3. அடுத்தது x = 4 போடணும். அப்போ 4 cube minus 3 into 16 plus 1. 64 minus 48 plus 1. அப்போ 65 minus 48. 65 minus 48 அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 65 minus 48 னா 17 வரும். 17. சரிதானா? அப்போ இதில் எது மேக்ஸிமம் எது மினிமம்னு பாருங்க. இதுதான் மினிமம், இதுதான் மேக்ஸிமம். மினிமம் at x = 2 and minimum value is -3. maximum இது 17, not 7, 17. அப்போ maximum at x = 4 and the maximum value is 17.
சரிதானா? இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன செய்திடலாம், ஆன்சரை போட்டுடலாம். இதே மாதிரி அடுத்தது பாருங்கள், தேர்ட் ஒன் செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்ல f of x is equal to log x square plus x plus 1. So f dash of x is equal to 1 by x square plus x plus 1. அதுக்கப்புறம் இதுக்கான டிஃபரன்ஷியேஷன் 2x plus 1. அட் த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு, -1, 1. இப்போ இது ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா f dash of x is equal to 0 implies 2x plus 1 by x square plus x plus 1 equal to 0. Which implies 2x plus 1 equal to 0, x is equal to 2x equal to -1, x is equal to எவ்வளவு -1/2, x is equal to -1/2. சரிதானா? அப்போ இதில் நம்ம என்ன செய்யணும், கிரிட்டிக்கல் பாயிண்ட் வேல்யூ எண்ட் பாயிண்ட் வேல்யூஸையும் போடணும். எண்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. x வந்து -1, கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து -1/2. கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து x equal to -1/2. அடுத்தது x equal to 1. இப்போ f of x கண்டுபிடிங்க. f of x இதில் போடணும். log of 1 plus 1 plus 1 log 3. சரியா? இது கால்குலேட்டரில் போட்டு நீங்கள் போட்டுக்கணும். அடுத்தது log வந்து -1/2. அப்போ log of 1/4 -1/2 plus 1. சரியா? 1 - 1/2 வந்து 1/2. அப்போது 1/2 plus 1/4னா log 3/4 வரும். log 3/4. அப்போ log 3 minus log 4ன்னு வரும், ஸ்மாலர் வேல்யூ தான் வரும். அடுத்தது x equal to 1 போட்டோம்னா log 3 தான். இதில் வந்து 1 வரும், log 1. இது வந்து 1 log 1 0. இது வந்து log 3. அடுத்தது வந்து என்னது log 3. அப்போ இதில் மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னு நீங்கள் என்ன செய்துக்கணும், கிராஃப் போட்டு கண்டுபிடிச்சிக்கணும். கிராஃப் போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா, சரி கிராஃப் போடணும்னு இல்லை, நீங்கள் வந்து இது போடணும், இந்த கால்குலேட்டரில் போட்டு இது மேக்ஸிமமாக இது மினிமம்மா அப்படின்னு பார்த்து மேக்ஸிமம் மினிமம் வேல்யூவை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. சரியா? அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி இ பவர் லாக் எல்லாம் வந்தால் நீங்கள் கால்குலேட்டரை போட்டு தான் மினிமம் எது மேக்ஸிமம் எதுன்னு எழுதிக்கணும். அடுத்தது பாருங்கள், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க. ஃபிஃப்த்து ஒன்ல எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் இ பவர் எக்ஸ் தான். இந்த டிஃப்ரென்ஷியேஷன்லாம் கண்டுபிடிக்க தெரியலைன்னா டிஃப்ரென்ஷியேஷன் எக்ஸ் பவர் என்னுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என் எக்ஸ் பவர் n-1 அப்படின்னு ஆதியிலேருந்து ஃபார்முலாலேருந்து போட்டு நான் வந்து வேல்யூ இது பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இ பவர் -x² 2 இன்ட்டு -2x/8 ப்ளஸ் இ பவர் -x² 2 இன்ட்டு எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1. அப்போது இதில் இ பவர் -x² 8 அவுட் சைடில் எடுத்தீங்கன்னா இ பவர் -x² 2 அவுட் சைடில் எடுத்தீங்கன்னா -2x² 8 + 1 = 0. இது நாட் ஈக்குவல் டு 0, தேர்ஃபோர் இதுதான் 0. அப்போ -2x² + 8 = 0. சரியா? அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ 2x² = 8, x² = 4, x is equal to +or-2. அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு என்னது, +or-2. சரிதானா? இப்போ நம்ம டேபிள் போடணும். டேபிள் போடும்போது நீங்கள் இதை என்ன செய்யணும்னா கால்குலேட்டரில் போட்டு தான் போட்டுக்கணும். ஏன் அப்படின்னு பாருங்கள், -1லேருந்து 4 வரைக்கும் கொடுத்துருக்கு. -1லேருந்து 4 வரைக்கும்னா நம்மளுக்கு அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து 2 மட்டும்தான் இருக்கும். ஏன்னா -2 வந்து -2 x = 2 மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக இருக்கணும். x வந்து -1லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. இதில் 0, இங்கே -1, இங்கே -2. இது -1லேருந்து இங்கே 4 வரைக்கும் இருக்குன்னா இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது. இந்த -2ங்கிறது நம்மளுடைய இன்டர்வெல்லுக்குள்ளே என்ன செய்யலை, இல்லை. அதனால நம்ம x = -2ங்கிற பாயிண்ட்டை எடுக்க வேண்டாம், x = 2 மட்டும் எடுத்தால் போதும். சரிதானா? அப்போ நம்மளுக்கு x is equal to -1, xோட வேல்யூ -1, 2, 4. f of xோட வேல்யூ என்னன்னு பாருங்க, -e பவர் -1/8. அடுத்தது
பவர் மைனஸ் 1/2. அடுத்தது 4e பவர் -2. 4e பவர் -2. சரிதானா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதில் இது e பவர் -1/2, e பவர் -1/8 இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சு எது மேக்ஸிமம் எது மினிமம் அப்படின்னு நம்ம என்ன செய்துக்கலாம், போட்டுக்கலாம். இதில் வந்து எது மேக்ஸிமம் வரும் எது மினிமம் வரும்னு பார்த்தீங்கன்னா 2e பவர் -1/2 அது வந்து மேக்ஸிமமாக இருக்கும், இது வந்து மினிமமாக இருக்கும். இதுதான் மேக்ஸிமம், இதுதான் மினிமம். போட்டு செக் பண்ணி பாருங்கள். சரியா? அடுத்தது பாருங்கள். நெக்ஸ்ட்டு 6th one, f dash of x is equal to 0 நான் போடுறேன். f dash of x முதல்ல கண்டுபிடிப்போம். 6th ஒன்னுக்கு -2 sin x plus sin 2xக்கு டிஃபரன்ஷியேஷன் 2 cos 2x. 2 cos 2x. சரியா? இப்போ f dash of x is equal to 0 அப்படின்னு போட்டிங்கன்னா 2 cos 2x minus 2 sin x equal to 0. அப்போ cos 2x equal to sin x. cos 2x equal to நம்மளுக்கு என்னது வரும், sin x வரும். cos 2x equal to sin x அப்படின்னா உங்களுக்கு xக்கு என்ன வேல்யூ வரும், x equal to ஆமாம் cos sin π/6. π/6னா எவ்வளவு, 30. sin 30 வந்து உங்களுக்கு √3/2 இல்லையா? sin 30 வந்து எவ்வளவு, √3/2. cos π/6 இதுக்கும் cos π/3க்கும் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கும். sin π/6ம் cos π/3யும் நம்மளுக்கு என்ன செய்யும், வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அப்போது 2x equal to x is equal to நம்மளுக்கு என்ன வரும்னா π/6 வரும். x is equal to என்ன வரும், π/6. சரியா? அந்த இடத்துல தான் ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அப்போது f of x, x என்னன்னு பார்த்துக்கோங்க, 0 π/6 π/2. இங்கே f of x என்னன்னு பாருங்க, இந்த இருக்கு 2 cos 0 sin 0. அப்போ cos 0 1, sin 0 0. இப்போ ஆன்சர் வந்து 2. அடுத்தது 2 cos π/6, 2 cos π/6 plus sin π/3. 2 cos π/6 plus sin π/3 என்ன வரும், 2 cos π/6. cos π/6 வந்து 1/2 நினைக்கிறேன். அப்போ 2 into 1/2 plus sin π/3 பாருங்க. cos π/6 வேல்யூ போட்டு இது x equal to π/6 போட்டிங்கன்னா 2 cos π/6 plus sin 2 π/6. π/6 வந்து 2 π/6னா π/3 வந்துடும். sin π/3 வந்து √3/2. cos π/6 வந்து √3/2. அப்போ 2 √3/2, 3 வெறும் √3/2. அப்போ 3 into √3/2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். 3 into √3/2. அடுத்தது cos π/2 அப்ளை பண்ணுங்க. சாரி, இந்த π/2 அப்ளை பண்ணிங்கன்னா 2 cos π/2. 2 cos π/2 வந்து நம்மளுக்கு 0. இங்கே sin 2 into π/2 sin π வந்துடும் 0. ரெண்டுமே நம்மளுக்கு என்ன வந்துடும், 0ன்னு வந்துடும். சரியா? அப்போ இது இப்போ மினிமம் என்ன மேக்ஸிமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 இஸ் த மினிமம். இதுதான் மினிமம், இது வந்து மேக்ஸிமம். இது மினிமம், இது மினிமம், இது வந்து மேக்ஸிமம். சரியா?
எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2ல் மினிமம் கிடைக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 6ல் மேக்ஸிமம் ஆயிடுது. சரியா? இது வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம், இது எல்லாமே க்ளோஸ்ட் இன்டர்வலில் லிமிட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸாக அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள்.